விருதுகள் வாங்கியிருந்தாலும் அவை அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு வெளியே. ஸோ இந்த விருது தான் முதலில் தமிழ்நாட்டில் பெறக்கூடிய முதல் விருது. நாங்கள் ஆரம்பிக்கும்போது எல்லாரும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா தற்கொலை உணர்ச்சி கொடுக்க உங்களை அணுகுவாங்களா, உங்ககிட்ட பேசுகிறதுனால தற்கொலையை தடுத்து நிறுத்த முடியுமா, அதில் முக்கியமாக வாலண்டியர்ஸ் மாத்திரம் வைத்துக்கொண்டு உங்களால் ஒரு நிறுவனத்தை இவ்வளோ நாள் நடத்த முடியாது அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் தமிழன் விருது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கும். ஏன்னா என்னோட விருது இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மார்த்தட்டிக்கலாம், இது ஏன் விருது அப்படின்னா அவனோட ரெப்ரசன்டேஷனில் தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஏரி குளங்கள், அந்த ஏரி குளங்களுக்கு இருக்க கனெக்டிவிட்டி, சின்ன சின்ன வாய்க்கால்கள் இருந்துச்சுன்னா இங்கே தண்ணி பஞ்சமே இருக்காது தானே அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருக்கப்பவே சைமல்டேனியஸ்லி இன்னொன்று தோணுது, நம்ம ஊரில் ஏரி குளங்கள் இருக்குது, வாய்க்கால்கள் இருக்குது, ஏன் தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது தோணுச்சு. அது ஏன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் சரியான வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற முடியும். காந்தியடிகள் கூறிய நேர்மையான வணிகத்தையே தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வருவதால் எங்களுடைய நிறுவனம் கதர் கைத்தறியை தாண்டி பட்டு உலகத்துக்கும் சென்றிருக்கின்றோம். புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை இணைப்பது, ஒன்றிணைப்பது வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சென்னை தான் என்னை உருவாக்கியது. அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்கள், அவர்களுடைய உறுதுணை இல்லாமல் நான் ஒரு எழுத்தாளனாக இருக்க முடியாது. இன்றும் நான் ஒரு முழு நேர எழுத்தாளனாக இருக்கிறேங்கிறதுல தான் என்னுடைய பெருமை. பொண்ணுங்களை எது கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சுட்டு போகுதுங்க, படிப்புலையும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தான் போகுதுங்க. அதுவும் என்ன, நீ ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி ஒரு கை உடஞ்சிருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியான்லாம் கேட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் எங்கள் அப்பா ஒரு பதில் சொன்னாங்க, கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு துறையிலும் தேடி தேடி சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த அரிய பணியினை செய்வதற்காக ஐயா உங்களுக்கு சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றி. பயங்கரமாக வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதில் இந்தியாவிலேயே நம்பர் 1 ட்ரோன் கம்பெனியாக ஒரு தமிழ்நாட்டு கம்பெனியாக நம்ம வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? நம்ம புதிய தலைமுறைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு மனசு வேணுங்க, அதுக்கு மேலே அன்பு வேணும், தமிழ் மேலே அன்பு வேணும். அந்த அன்போடு உச்சம்தான் இந்த அவார்டாக நான் நினைக்கிறேன். இதை பார்த்து மற்றவர்களும் குறிப்பாக இளைஞர்களும் ஊக்கமும் நம்பிக்கையும் கொள்வார்கள் என நான் நம்புகிறேன். வங்க கடலாடி வான்பொதியில் நடமாடி, சங்கம் மூன்றாடி சாரலிலே விளையாடி, சிங்கத் தமிழ் மாந்தர் சீறி எழும் குரலாகி, தங்கத் தமிழ் மாதர் தனிப்பெரும் குணமாகி, மங்காத நாவுடைய மாகவிஞன் இசையாகி, எங்கும் இலங்குகின்ற இன்பத் தமிழின் ஆசையோடு உலகெல்லாம் உணர்ந்து உழைத்து உயர்ந்து வெற்றியை ஓதத் தந்திருக்கும் நட்சத்திரங்கள், தேமதுரத் தமிழர்கள், இவர்களை திசையெல்லாம் பரவச் செய்யும் புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழா இனிதே தொடங்குகிறது. சுழலும் காலச்சக்கரத்தின் ஆரங்களாய் திகழ்ந்து துறை வாரியாக பணி செய்யும் ஆன்றோர்களுக்கான ஆராட்டு விழா. ஆடி பட்டத்தில் தேடி விருது வழங்கி அவரை தேர்பவனிக்கு தயார்படுத்த ஊர்கூட்டி நடத்தும் ஊடக விழா. அறுவடை துறைகளின் தூண்களாய் நின்று தொண்டாற்றும் சான்றோர்களை குடைபிடித்து கொண்டாடும் உன்னத விழா. முன்னேற் பிடிக்கும் சாதனையாளர்களையும் பின்தொடரும் நம்பிக்கை நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்தும் விழா. உண்மையை முரசறைந்து ஊருக்கு உடன் சொல்லும் நமது புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழா. சங்க தமிழை இசைத்தமிழால் சிறப்பிக்க இயக்கமாக செயல்படும் உறுப்பாளர் குழுவினரின் முகப்பு பாடலோடு நிகழ்வு தொடங்குகிறது.
மனதோறும் தொடரல மனம் பேசும் ஒரு துண மனதோறும் தொடரல மனம் பேசும் ஒரு துண மனதோறும் தொடரல மனம் பேசும் ஒரு துண மனதோறும் தொடரல ஒரு துளியாம் காணொளியில் யுகம் காட்டும் கண்ணாடி இமை துடிக்கும் நொடி பொழுது உண்மை உடன்படும் ஊடகமே பகல் நேர நீரையில் திசை காட்டும் கலங்கரையாய் விழிகள் வரை வீட்டறையில் மணியேற்றும் கார்த்திகையா தலைமுறை தலைமுறை புதிய தலைமுறை 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 புதிய தலைமுறை 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 புதிய தலைமுறை 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 புதிய தலைமுறை மழையெல்லாம் வெயிலெல்லாம் தாண்டி வரும் மனதுக்கு இதமாக செய்தி வரும் சீரான செய்திகளை சொல்லும் நெஞ்சோடு மேற்பட நீதி பேசும் மழையெல்லாம் வெயிலெல்லாம் தாண்டி வரும் மனதுக்கு இதமாக செய்தி வரும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நாட்டுக்கு ஒரு நல்லோரம் கொண்டாடுவோம் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நாட்டுக்கு ஒரு நல்லோரம் கொண்டாடுவோம் இது ஆடி மாச தனி நாளா விருதருவன பெருநாளா ஆறுபட துறையாலும் ஆன்றோரின் பெருநாளா அறிவருக்கும் கலைஞருக்கும் எழுத்தருக்கும் தொழிலருக்கும் ஆட்டனுக்கும் வள்ளலாக்கும் விருதுகள் தமிழன் விருதுகள் விருதுகள் தமிழன் விருதுகள் விருதுகள் தமிழன் விருதுகள் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் என்ற பழமொழி 400 பாடல் ஒன்றின் இலக்கணப்படி தம் உழைப்பால் தங்கமென திகழும் தமிழர்களை தேர்ந்தெடுத்து தமிழன் விருதுகளை அமைத்து கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து வழங்க ஏது செய்திருக்கும் ஏந்தல் தமிழ் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கும் புதிய தலைமுறையின் நிறுவனர் எம் தலைவர் எளிய வேந்தர். எளிய வேந்தர் திருமிகு சத்யநாராயணன் அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிதான மாலை வணக்கம்.
இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்கிறது ஜென்சின்ற வார்த்தை. இது மற்றவர்களுக்கு ஒரு புதிய விஷயமாக இருக்கலாம், ஆனால் புதிய தலைமுறை ஊடகத்திற்கு ஒரு புதிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் புதிய தலைமுறை ஊடகம் என்ற பெயரிலேயே இளைய தலைமுறை இருக்கிறது. 2009 புதிய தலைமுறை இளைஞர்களுக்கான ஒரு சமூக விழிப்புணர்வு வார இதழாக தொடங்கப்பட்டது. நாங்கள் அப்பயே ஒரு முடிவெடுத்தோம், இதில் எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான் வரணும், நெகட்டிவ் நியூஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு. சில விஷயங்களை தவிர்த்தோம். அந்த தவிர்த்ததில் அரசியல், சினிமா, குற்றம் இதெல்லாம் தவிர்த்துட்டு இளைஞர்களுக்கு அன்றைக்கி என்ன வேணுமோ அது மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு, சுய முன்னேற்றம், சமூக சிந்தனை இதை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் புதிய தலைமுறை வளர்த்தெடுத்தோம். அது பின்னால் 2011 புதிய தலைமுறை தொலைக்காட்சியாக உருவெடுத்த போது அதே விழுமியங்களோட தான் அது தொடர்ந்து வந்தது. அதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தி சேனலில் வழக்கமாக இருக்கிறத விட சில நிகழ்ச்சிகளும் நாங்கள் ஒளிபரப்பினோம். ஆயுதம் செய்வோம், களம் இறங்கியவர்கள், கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு, சௌத்திரம் பழகு. இது ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக சொல்கிறேன்னா, இது ஒவ்வொன்றத்துக்கும் அவ்வளோ ஆழம் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த ஆயுதம் செய்வோம் நம்ம பேசுகிறோம். இப்போ மேக் இன் இண்டியா, இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம பேசுனா அதை யாரும் பெருசாக எடுக்க போகிறதில்ல. அந்த காலகட்டத்தில் நம்ம இளைஞர்கள்லாம் ஒன்றா இதே சிந்தனையில் இருந்து மற்ற நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை விட நம்ம நாட்டிலேயே விஞ்ஞானபூர்வமாக பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதம் செய்வோம் என்ற ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டது. பொருளை செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுற முடியுமா? அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட விற்கணும். அதுக்கு தான் களம் இறங்கியவர்கள். அந்த களம் இறங்கியவர்கள் சொல்கிறது என்னென்ன, இந்த மாதிரி பொருளை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்களோட கதை தான் களம் இறங்கியவர்கள். அதை நவீன பாஷையில் சொல்லணுன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. இதை 2011 நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் சொல்லணுன்னா அது டைரெக்டாக சொன்னால் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. அதுவே சுவையாக சொல்ல வேண்டியிருக்கும். அந்த சுவையே சாப்பாட்டின் சுவையாக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் என்று உணர்ந்து அது ஒவ்வொரு உணவின் பின்னணியும் அதன் வரலாற்றையும் குறிப்பிட்டு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக உண்மையே என்னன்னா, நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தேன். எனக்கு ஜிகிர்தண்டானா என்னன்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. எனக்கு ஜிகிர்தண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு ப்ரோக்ராம் தான். அதே மாதிரி இளைஞர்கள்லாம் இதெல்லாம் மட்டும் இருந்தால் பத்தாது, உங்களுக்கு அமைதி, சமூக முன்னேற்றம் இதெல்லாம் ரைட்டு, ஆனால் நீங்கள் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சௌத்திரம் பழகு அப்படின்றத நாங்கள் சொன்னோம். அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நாங்கள் அப்போது வழிகாட்டினோம். இப்போ வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானின்ற ஒரு ப்ரோக்ராம், அது அறிவியல் போட்டி. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இடையே நாம் வைக்கும் ஒரு அறிவியல் போட்டி. அது ஆயுதம் செய்வோம் என்ற நிகழ்ச்சியின் நீட்சியாகும். இப்படி பெயரில் மட்டும் புதிய தலைமுறையை வைத்து கொள்ளாமல் இந்த ஜென்சியுடைய இளைய தலைமுறையுடையே பயணித்தது இந்த புதிய தலைமுறை ஊடகமாகும். இப்போ ஜென்சியை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது. நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஜென்சி இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய தலைமுறை ஒரு விதமான கவலையோடும் சில சமயம் நம்பிக்கையோடும் பார்த்திருக்கிறார்கள்.
இது வந்து இப்போ நேற்று நடக்கிறதில்ல. நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில் அவர் வந்து இளைஞர்களை பற்றி கூறும்போது, இவங்க வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், அவசரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், ஆசைகளால் உந்தப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதே அரிஸ்டாட்டில் பின்னாடியும் சொல்கிறாரு, அவங்களுடைய தைரியம், துணிச்சல், லட்சியம் ஆகியவை மிகவும் பாராட்டுக்குரியது என்று. ஆனால் வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். எந்த ஒரு இளைய தலைமுறையும் அவங்கள பற்றிய கவலையை தாண்டி அவங்கள நிரூபணம் செஞ்சுட்டு தான் போயிருக்கு. முந்தைய தலைமுறை இந்த உலகத்தை எங்கே விட்டு சென்றதோ அதை விட சில படிகள் முன்னேற்றி விட்டு தான் இளைய தலைமுறை சென்றிருக்கிறது. அப்படி இல்லாட்டி நமக்கு எப்படி அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் வர முடியும்? அலெக்சாண்டர்ன்றது அரிஸ்டாட்டிலோட சீடு தானே. ஏன் நம்ம நாட்டிலேயே எடுத்துக்கலாம். இளைஞர்களான கொடிகாத்த குமரனும் பகத்சிங்கும் தானே விடுதலைக்காக போராடினார்கள். இல்லை, இந்திய அஜிடேஷன் போராட்டம் இளைஞர்களால் தானே முன்னெடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த பிரச்சனை அப்படின்றது இளைஞர்கள்கிட்ட இல்லை, அவங்க மேல் வைக்கப்படும் ஒரு பார்வையில் தான் இருக்கிறது. எப்படி நம்ம சொல்கிறோம்ல, மக்களை புரிந்து கொள்ள மக்களிடம் செல்ல வேண்டும், இளைஞர்களை புரிந்து கொள்ள அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதை சரியாக பயன்படுத்துபவர்களே இப்போதைய இளைஞர்களுடன் சேர்ந்து செயல்பட முடியும். அதைத்தான் புதிய தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் புதிய தலைமுறை டிஜிட்டல் அப்படின்ற ஊடகம் அது முழுக்க முழுக்க இளைய தலைமுறைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 1,60,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி அது வளர்ந்துட்டு வருது. இது வந்து ஒரு எண்ணிக்கையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். மீடியா மாறலாம், ஒரு டெக்னாலஜி மாறலாம், பிளாட்ஃபார்ம் மாறலாம், ஏன் இந்த ஜென்சி போய் வேறு ஜென்சி கூட வரலாம். ஆனால் புதிய தலைமுறையோட நோக்கமான சமூக விழிப்புணர்வு ஃபார் தி யூத் அப்படின்றது மாறவே மாறாது. தமிழன் விருதுகள் கூட அதற்கு உண்டான ஒரு நோக்கம்தான். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அறிவுரைகளோட அவர்களுக்கும் உதாரணங்களை, அதாவது ஒரு ரோல் மாடலை சொன்னால் தான் பிடிக்கும். அவங்களுக்கு வேண்டியது ஒரு முன்னுதாரணம். அப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் தான் இன்னைக்கு இங்கே சாதனையாளர்களாக விருது பெற போகிறாங்க. இன்றைய சாதனையாளர்களை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நாளைய சாதனையாளர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக. இது மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி எங்களுக்கு. தமிழன் விருதுகள், புதிய தலைமுறை சக்தி விருதுகள், ஆசிரியர் விருதுகள் ஆகியவை மக்களிடையே சென்றடைந்து உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் செய்கின்றது. அப்படிப்பட்ட இந்த புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் இன்று விருது பெற இருக்கும் சாதனை படைத்த அனைத்து தமிழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து மற்றவர்களும் குறிப்பாக இளைஞர்களும் ஊக்கமும் நம்பிக்கையும் கொள்வார்கள் என நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் விழாவிற்காக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதளிப்பில் முதலாவதாக சமூக சேவை துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் பூட்டி கிடக்கும் நெஞ்சை தட்டி திறக்கும் பூமனம், தன்னைத்தானே நேசிக்க கற்றுக் கொடுக்கும் சிநேகம், வழியிழந்த வாழ்க்கைதனில் வழியாகவும் ஒளியாகவும் வாஞ்சை தரும் இவர் யார்? திரையில் பார்க்கலாம். Hello, hello. தனக்குத்தானே முடிவுரை எழுத நினைப்பவர்களின் தொடக்க உரையாக விளங்குகிறார் மனநல மருத்துவர் லட்சுமி விஜயகுமார்.
ஆறுதலின் காற்றே. உயிர் மீட்டெடுப்பிற்கான இவரது சரித்திரம் சயனிட அருந்தி உயிருக்கு போராடிய இளைஞரிடமிருந்து தொடங்கியது. ஆதாரமான காற்றே. 1000 காலத்து பயிராக இருக்க வேண்டிய உயிர் பாதியிலேயே பட்டுப்போவதை தடுக்க ஸ்னேகா தொடங்கப்பட்டது. ஹலோ 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 ஹலோ. இம்முனையில் ஸ்னேகா, மறுமுனையில் யாரோ. மாய உலகென உயிரை தாயமாடினார். தாயைப் போலவே ஸ்னேகா தடுத்து ஆடுவாள். காதின் ஓரத்தில் வந்து தூளி கட்டுவாள். தாவும் மனதையே நிறுத்தி ஆற்றுக்கடுத்துவாள். ஹலோ 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 ஹலோ. இம்முனையில் ஸ்னேகா, மறுமுனையில் யாரோ. மரணத்தின் நுனிக்கயிற்றின் மேல் நின்று கொண்டிருப்பவர்களிடம் இவர் நடத்தும் சிறு உரையாடலே இன்னுயிர் காக்கும் அருமருந்தானது. வார்த்தைகளே மாத்திரைகளாக மாற இம்முனையில் ஸ்னேகா பேச பேச மறுமுனையில் ஒரு வெடியில் தோன்றியது. பள்ளி தேர்வு முடிவுகள் வெளியாகும் போதும் பருவமழை பொய்க்கும் போதும் ஸ்னேகா தூங்குவதில்லை. பேச்சோடு நின்றுவிடவில்லை. தற்சாவை தடுக்க அரசின் கதவுகளையும் தட்டி வருகிறார். குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான மறுதேர்வு முறையை அறிமுகப்படுத்த அரசுக்கு கொடுத்த பரிந்துரை அமலாக மாணவர்கள் பெருமூச்சு விட்டனர். விவசாயிகள் மற்றும் புலம்பெயர்ந்த அகதிகளிடம் நேரடியாக சென்று ஆறுதலின் தோளை காட்டுகிறார். இதை அகதிகளுக்கான ஐநா அவையின் உயர் ஆணையம் லெபனான் மற்றும் துருக்கி முகாம்களில் பின்பற்றியது. உலக சுகாதார நிறுவனத்தின் தற்சாவு தடுப்பு மற்றும் ஆய்வுக்கான பன்னாட்டு அமைப்பின் உறுப்பினர், பன்னாட்டு தற்சாவு தடுப்பு அமைப்பின் துணைத் தலைவர் என்று இவரது பணி விரிகிறது. ஸ்னேகா மற்றும் VHS ஆகிய மனநலன் அமைப்புகளின் வாயிலாக வாழ்க்கையின் மறுமுனைக்கான திசைகாட்டியாக திகழும் டாக்டர் லட்சுமி விஜயகுமார் அவர்களுக்கு சமூக பணிக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. இம்முனையில் ஸ்னேகா, மறுமுனையில் யாரோ. சமூக பணிக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரான இயக்குனர் திருமிகு சதீஷ் IAS அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தலைவர் இயக்குனர் சேரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சமூக சேவைத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க ஸ்னேகா அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு இனிமையான நேரத்தில் தற்கொலை பற்றி பேசுவதற்கு சிறிது தயக்கமாக எல்லாரும் இருப்பார்கள். இதுதான் முதல் ஃபங்க்ஷன். தற்கொலை பற்றி முதலாக அழைத்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் கடைசியாக தான் கூப்பிடுவார்கள். புதிய தலைமுறைக்கு அதுக்கு நான் தடை வழங்குகிறேன். ஸ்னேகா ஆரம்பித்து 40 வருடங்கள் ஆகுது. நாங்கள் ஆரம்பிக்கும்போது எல்லாரும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா தற்கொலை உணர்ச்சி உடுக்க உங்களை அணுகுவாங்களா,
உங்ககிட்ட பேசுகிறதுனால தற்கொலையை தடுத்து நிறுத்த முடியுமா? அதில் முக்கியமாக வாலண்டியர்ஸ் மாத்திரம் வைத்துக்கொண்டு உங்களால் ஒரு நிறுவனத்தை இவ்வளோ நாள் நடத்த முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள் எங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. இது மட்டும் 365 நாளும் இந்த 40 வருடங்களும் செயல்பட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் தான் முதல் மாநிலம் சப்ளிமெண்டல் எக்ஸாம் கொண்டு வந்தது. நாங்கள் முதலில் வந்து காலையில் 8 மணிலேருந்து இரவு 10 மணி மட்டும்தான் செயல்பட்டு இருந்தோம். பட் மே மாதத்தில் எங்களால் 10 மணிக்கு முடிக்க முடியல. எல்லோரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. 3 மடங்கு மாணவர்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மே மாதம் மாத்திரம் நாங்கள் 20 மணி நேரமும் அப்போ தான் செயல்பட ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் ஒரு சிறிய ஆய்வு கண்டுபிடிச்சி, இந்த தற்கொலை செய்து கொள்கிற மாணவர்கள் ஒரு பாடத்துலேயோ ஒரு 5 மார்க் 10 மார்க்கில் ஃபெயில் ஆனவங்க தான் பெரும்பாலும் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஆக்சுவலாக ஊடகங்களும் பத்திரிகையாளரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்லி, நீங்கள் இதை மாற்றணும், மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. ஏன்னா ஃபெயில் ஆகிட்டானாக்கா அப்போது ஒரு வருடம் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அரசும் அதை புரிந்து கொண்டு உடனே ஜிஓ பிறப்பிச்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்டல் எக்ஸாம் இந்தியாவிலேயே கொண்டு வந்தது. எங்கள் வாலண்டியர்ஸ்க்கு, அதே சமயத்தில் என்னோடய ஃபேமிலிக்கும் நான் தேங்க் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்துடலாம். ஏன்னா எங்கள் அப்பா சிறு வயதிலேயே சமூக சேவை உனது கடமை அப்படின்னு போட்டிருக்காரு. என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் சரி, நான் நிறைய நேரம் அவங்களோட விழாக்களில் கலந்து கொள்ள முடியல. ஆனாலும் எனக்கு ஒரு பக்க துணையாக இருந்தது. மிகவும் சந்தோஷப்பட்டேன். மனித உணர்வுகளை மையமாக வச்சு நிறைய படங்களை நீங்கள் எடுக்கிறீங்க, முற்போக்கு சிந்தனைகளை மையமாக வச்சு படம் எடுக்கிறீங்க. இது ஒரு புதுவிதமான உணர்வு. உங்களுடைய வாழ்த்துறை. சேவையில் பெரிய சேவை ஒரு மனிதனோட உயிரை காப்பாற்றுறது. அதை அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சிகிட்ருக்காங்க. ஏன்னா உடம்பு முடியலன்னா கூட ஒரு டாக்டர்கிட்ட போய் உடனே படுத்துக்கலாம். ஆனால் மனசு சரியில்லை, என் மனசை யார் சரி பண்ணுவா, எனக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு என்னை இல்லாமல் ஆக்கிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை என் மனசை தூண்டிக்கிட்டே இருக்குது. அப்படின்றப்போ நிறைய பேரால் அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெளிவும் வராது. அப்போ இந்த மாதிரி ஸ்னேகா என்ற அமைப்பின் மூலமாக இவங்க செஞ்சுருக்கிற அந்த சேவை வந்து திரும்ப ஒரு படைப்பு மாதிரி உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு உயிரையும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பலத்தை கைதட்டல் கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க செஞ்சுருக்கிற விஷயம் அப்படி. இன்றைக்கி அப்பா அம்மாவால் ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியலை, ஒரு பையனை காப்பாற்ற முடியலை, நண்பர்களால் ஒரு பசங்களை நேற்று தாங்க பார்த்தேன் பேசிக்கிட்டு தான் இருந்தால் திடீர்னு போய் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரையுமே காப்பாற்றுறதுக்கான ஷூரிட்டி கொடுக்க முடியல. டாக்டர்ஸே வந்து இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுறார் காலகட்டத்தில். இவங்க பேசி அவங்களோட தொடர்பில் இருந்து இன்னும் அவங்க அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு அதுக்கான தேர்வில் கூட தான் இது நடக்குது. தேர்வை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்திட்டோம்னா இந்த 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 மாதிரியான செயல்களை தடுத்துடலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலே பேசிகிட்டு இருக்கேன். அதை கூட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு செயல் செய்த இந்த அமைப்பில் உள்ள அம்மா அவர்களை நீங்கள் முதல்ல கூப்பிட்டு தமிழன் விருது கொடுத்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் விருது அவங்களுக்கு கிடைச்சதே அவங்க தான் முதல் கடவுள் மாதிரி எனக்கு தோன்றுறாங்க. இப்போ உள்ள அந்த மனநிலையில் இருக்க இளைஞர்களுக்கு, மனநிலையில் இருக்க இளைஞர்களுக்கு, இல்லை யாரோ ஒருத்தருக்கு அவங்க வந்து ஒரு பெரிய கடவுளாக தோன்றுறாங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு தாட்டு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பாட்டு கூட சில சமயத்தில் நிறைய பேரை வாழ வச்சிச்சு. அதை வந்து யோசிக்க அவங்கள நம்மளும் வாழலாம் அந்த சமூகத்தில், நம்ம ஏன் நம்மளை மாச்சுக்கின்ற இடத்துக்கு வந்தாங்க. ஒரு கதிரில் வந்து ஒரு 20 நெல் இருக்கும். அதில் ஒரு நெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முனைப்போடு அப்படி கீறினோம்னா ரத்தம் வந்துடும். அந்த அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சமூகத்தில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நெல்லாக புறக்கி இந்த விருதை கொடுக்கும் பொழுது இந்த விருதை பார்க்கவங்களுக்கு அடுத்து நம்ம இந்த வருஷத்தில் எந்த விருதை வாங்கலாம் அப்படின்னு தோண வைக்கும். இல்லை நம்ம இந்த சமூகத்தில் எதுவாக இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு விருது நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த விருதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் என்னென்னா, ஒரு ஆங்கில பேரோட இணைத்து இப்படி ஒரு விருது அப்படின்னு சொல்லிடாமல் தமிழன் விருது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கும்.
ஏன்னா என்னோட விருது இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மார்த்தட்டிக்கலாம் இது ஏன் விருது அப்படின்னா அவனோட ரெப்ரசன்டேஷனில் தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கடிகாரத்தில் இருக்கக்கூடிய வினாடி முல்லை எப்படியாவது ஓடி பிடித்து விட வேண்டும் என்கிற உயரிய நோக்கிலே தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியிலே நிதானித்து நின்று மனிதம் எப்படி தலைக்க வேண்டும், மனிதன் எப்படி தன்னை மாய்த்து கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல விருதினை, தமிழன் விருது என்கிற ஒரு உயரிய விருதினை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய முதற்கண் நம்முடைய புதிய தலைமுறை குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக சேவை துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் கடந்த வாரத்தில் உகாண்டாவில், அதற்கு முன் கென்யா மற்றும் இலங்கையில் மட்டுமல்ல வட மாநிலங்களும் இந்த நீர் மைந்தனை ஏன் அழைக்கின்றன? கஜா பேரழிவு கண்ட பசுமை போராளி நிமல் ராகவன். நீர்காக்கும் மைந்தனாக வறண்ட நிலம் தேடி வையமெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார் நிமல். மழை மகனா இல்லை மலை மகனா, ஏரி குளங்களை கடலாக்கும் தலைமகனா, நிலமகனா இல்லை நீர் மகனா, நீர் நிலம் மீட்க கரம் நீட்டும் களமகனா, நீரின்றி அமையா உலகு நிமலின்றி அமையா நிழலு, நீரின்றி அமையா உலகு நிமலின்றி அமையா நிழலு. துளி நீரை பெருநீராக்கி கண்ணிமை போலவே கண்மாய் குளம் காக்கும், கடைமடை வரைக்கும் இரு கரை வளர்க்கும் பச்சை பயிரல்லவா, நீரின்றி அமையா உலகு நிமலின்றி அமையா நிழலு, நீரின்றி அமையா உலகு நிமலின்றி அமையா நிழலு. மழை மகனா இல்லை மலை மகனா, ஏரி குளங்களை கடலாக்கும் தலைமகனா, நிலமகனா இல்லை நீர் மகனா, நீர் நிலம் மீட்க கரம் நீட்டும் களமகனா. பசுமை போராளிகளின் கரங்களை கோர்த்து கொண்டு நீருக்கு நீதி சொன்ன நீர்நிலைகளில் தற்போது நிமலின் அலை வீசுகிறது. நட்டுவித்த லட்சக்கணக்கான மரங்கள் கிளையசைத்து காற்று மண்டலத்தின் உயிர் வழியில் கலக்கின்றன. விதைத்த பனை விதைகள் நாளைய பண்பாட்டுக்கான விடையாகப் போகின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், இந்தியாவின் 15 மாநிலங்களில் நிர்மூலமாகி போன நீர்நிலைகளில் மறுநீர் காட்டிக் கொண்டிருக்கிறார் நிமல். நிமலின் நீர்ப்பணி குறித்து கேள்விப்பட்ட இலங்கை, கென்யா, உகண்டா ஆகிய நாடுகள் இவரை நீர்க்கம்பளம் விரித்து வரவேற்கின்றன. 2018ஆம் ஆண்டு துபாயிலிருந்து ஊர் வந்தபோது கஜா நடத்திய ஊழியாட்டம்தான் இவர் அகத்தை திறந்தது. டெல்டா கிழிந்தும் பெருக்கெடுத்த வெள்ளம் வீணாவதையும் கண்டு மனம் நொந்த நிமல் துபாய் பணியை தொடர்ந்து பிறந்த மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்தார். பெரும் பரப்பளவில் விரிந்து கிடந்த தமது சொந்த ஊரான பேராவூரணி ஏரி புதர்மண்டி கிடந்தது. ஊருக்கும் பயிருக்கும் ஆதாரமாக விளங்கிய பேராவூரணி ஏரி மீட்பிலிருந்து தொடங்கியது இவரது பசுமைப்படி. இந்த கூட்டு முயற்சி நிமலுக்குள் நிகழ்த்திய தாக்கத்தால் மேக் எர்த் கிரீன் எகைன் என்ற பெயரில் ஊர்தோறும் ஊரணி காக்க ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு நிமல் ராகவன் அவர்களுக்கு சமூக பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. சமூக பணித்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக மக்கள் மனம் கவர்ந்த திரைப்பட இயக்குனர் திரு கஸ்தூரி ராஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சேவை அமைப்பான எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம்.
சமூக சேவை துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க தமிழகத்தின் ஏரி மனிதன் திருமிகு நிமல் ராகவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏரிகள், எத்தனையோ கிலோமீட்டர் ஆறுகள் மறுவாழ்வு கொடுத்துருக்கிறீங்க. அதற்கும் உங்களுடைய ஏற்புரை என்ன? ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும், புதிய தலைமுறைக்கு. ஏன்னா என்னோட பயணத்தில் புதிய தலைமுறைக்கும் நிறைய பங்கு இருக்குது. குறிப்பாக நம்மால் முடியும்னு புதிய தலைமுறையில் வந்து ஏரி குளங்கள் சீரமைப்பு பற்றி பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏரி குளங்கள் நாங்கள் பண்ணதை வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இது மாதிரி சிறப்பான சமூக சேவை செய்கிற பெருமக்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி மேடையேற்றி அவங்கள கௌரவிக்கிறதுல புதிய தலைமுறைக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் நிறைய செய்யணும். பார்த்தா சின்ன பையனாக இருக்கார், ஆனால் அவர் செய்கிற வேலைகள் பார்த்தாக்க பெரிய பெரிய வேலைகள். நம்ம சினிமா இதுக்கெல்லாம் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒன்று. வெறும் போஸ்டர்களும் வான வேடிக்கைகளும் வர்ணஜாலங்களும் மாயாஜாலங்களும் நம்ப முடியாத செய்கைகளையும் காட்டி நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஆனால் ஒரு சின்ன இளைஞர் நீரை காப்பாற்றுறார். நீர் இல்லாமல் என்ன நடக்கும்? இன்னைக்கு உலகனுடைய மொத்த தேவை நீர். இந்த ஒரு வேலைக்காகவே இன்னொன்று சொன்னாங்க, 24 லட்சம் மரங்கள் நட்டுருக்கீங்களா? இது என்ன பாருங்கள், நம்ம ஒரு மரம் நடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு உலகம், ஒரு மனிதன், ஒரு மனைவி, ஒரு வீடு, ஒரு மரம், இவ்வளவு தான் வாழ்க்கை. அந்த ஒரு மரம் கூட நம்மளால் வைக்க முடியல. அவர் 24 லட்சம் மரங்களை விட்டுருக்கார். சொல்லப்போனால் இன்னைக்கு பெய்கிற மழையில் பெரும் பகுதி அவருக்கு சொந்தமானதுன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். நிமல் ராகவன் அவருடைய குழுவினரை மேடைக்கு அழைக்க ஆசைப்படுகிறார். நிமல் ராகவனுடைய குழுவினர் தயவு செய்து மேடைக்கு வரவும். இந்த ஆண்டு UN ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க, வேர்ல்டு வாட்டர் பேங்க்ரப்சி, உலக தண்ணீர் திவால் நிலை. இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ளாக உலகின் 400 கோடி பேர் தண்ணீருக்காக சிரமப்படுவார்கள் என்றும் 70 கோடி பேர் இடம் பெயர்வார்கள் என்றும் சொல்லியிருக்கிறது. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்தியாவில் அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஸோ இந்த வாட்டர் லிட்ரஸி, தண்ணீர் கல்வி என்பது மிக முக்கியம். அது வெகு அழகாக மக்களிடம், ஏன்னா இன்றைக்கி நிமல் எப்படின்னா பேச்சை குறைச்சிக்கிட்டார். ஏன்னா நம்ம செயல்தான் பேசணும். அவர் செயல் மிக அழகாக பேசியது. அது மட்டும் இல்லை, மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அவருடைய குழுவினருக்கு ஒரு பலத்த கரவொலியோடு நன்றியை பதிவு செய்வோம். இந்த புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு செய்திருக்கிற சாதனையை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். மனிதர்களே செல்ல முடியாத இடங்களில் பட்டி தொட்டிகளெல்லாம் நம்முடைய இந்த நிகழ்வு என்பது போய் சேர்த்திருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. எனவே அந்த குழுவினருக்கு மிகப்பெரிய கரவொலியை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும். எனக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் ஊரில் இருக்காங்க, நிறைய முகம் தெரிஞ்ச முகம் தெரியாத ஆட்கள், அவ்வளோதான். எந்த அரசியல் கட்சியோ எந்த பெரிய ஒரு இப்போ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ எதுவுமே கிடையாது, நாங்கள் தான். ஸோ எங்களாலே ஓரளவு செய்ய முடியும். அப்படிங்கிறப்போ சரியான நேரத்தில் சரியான வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற முடியும். அடுத்ததாக இலக்கிய துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர். எப்படி முடிகிறது இவரால் பயணம் செய்வதற்கும் புத்தகம் எழுதுவதற்கும்? எப்படி முடிகிறது இவரால் பேச்சே மூச்சாகவும் எழுத்தே வாழ்க்கையாகவும் கொள்வதற்கு? யார் அவர்? மல்லாங்கிணறு என்ற கரிசல் மண்ணிலிருந்து எல்லைகளற்ற வீதிகளில் பயணிக்கிறது எஸ்ரா என்ற தேசாந்திரியின் எழுத்துகள். ஓயாத பயணமும் தீராத வாசிப்பும் இவரது எழுத்துக்கு இதம் சேர்க்கும் 2 துண்டு உப்பாக மாறுகிறது. குலையிலிருந்து உதிரும் ஈச்சங்கனியைப் போல வந்து விழும் கதைகள் அனைத்துமே பக்கத்திற்கு பக்கம் பிரமிடுகளாக எழுந்து நிற்கின்றன. ஒரு காகம்
வடைய சுட்ட பாட்டி கதைய சுட்டி காட்டி ஒரு ஊருல ஒரு நரிதான் கடைய போட்ட நரியார் கதையில் நீதி சரிதான் கதகதையாம் இவர் கதையாம் காரணத்தில யாத்திரையாம் கதகதையாம் இவர் கதையாம் காரணத்தில யாத்திரையாம் தேசாந்திரி இவர் கதை ராஜமுந்திரி எஸ்ராவெனும் பெயருள்ள கதாதந்திரி தேசாந்திரி இவர் கதை ராஜமுந்திரி எஸ்ராவெனும் பெயருள்ள கதாதந்திரி துணைக்காலாய் போன திசையில் கதாவிலாசம் கண்ட பேனா மனம் திறக்க போன வீட்டின் தலைக்கதவாயான கதையன் கதைக்க கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும் கதைக்க கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும் தேசாந்திரி இவர் கதை ராஜமுந்திரி எஸ்ராவெனும் பெயருள்ள கதாதந்திரி கதகதையா இவர் கதையா காரணத்தில யாத்திரையாம் கதகதையா இவர் கதையாம் காரணத்தில யாத்திரையாம். மனித உணர்வுகளின் சின்ன சின்ன அசைவுகளை எழுத்தாகவும் பேச்சாகவும் பிசைந்து தரும் அழகு இலக்கிய வட்டத்தை தாண்டிய மனங்களையும் கிறங்க வைக்கிறது. எழுத்துக்கும் பேச்சுக்கும் பக்கச்சுவராக இவர் அடுக்கிக் கொண்டு வரும் தரவுகள் பின்தொடரும் நிழலைப் போல வாசிப்பாளனை ஆசுவாசப்படுத்துகிறது. புதினம், சிறுகதை, கட்டுரைகள், திரையெழுத்து, வலைப்பேச்சு என்று இலக்கிய வெளியில் எங்கு தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்கும் படிகளாக இவரது படைப்புகள் விளங்குகின்றன. சஞ்சாரம், உபபாண்டவம், யாமம், நெடுங்குருதி, உருபசி போன்ற புதினங்களும், தேசாந்திரி, கதாவிலாசம், துணை எழுத்து, சிறிய வெளிச்சம் ஆகிய கட்டுரைகளும் வெள்ளாமைக்கு உதவும் மல்லாங்கனற்று உயிரூற்றாக திகழ்கின்றன. பேச்சும் எழுத்தும் எல்லோருக்கும் ஒரு சேர கூடி வருவதில்லை. ஆனால் எஸ்ரா என்ற கதை சொல்லியின் பேச்சு காலநேரம் மறந்து அனைவரையும் கட்டி போடுகிறது. எழுத்து என்ற அடையாளத்தின் மேல் இயல், சாகித்ய அகாடமி உள்ளிட்ட பல விருதுகளும் அணிவகுக்க உயிரும் மெய்யும் கலந்த எழுத்தாகவே வாழ்ந்து வரும் திருமிகு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இலக்கியத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பெயருள்ள கதாதந்திரி இலக்கிய துறையில் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க புதிய தலைமுறையின் நிறுவன தலைவர் எங்களின் அன்பிற்கினிய டாக்டர் திருமிகு RP சத்யநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு எஸ்ரா அவர்கள் அவருடைய ஆசானின் முன்னிலையில் வாங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அந்த வகையில் மார்க்சிய ஆசான் SAP என்று அன்போடு அழைக்கப்படும் மூத்த எழுத்தாளர் தோழர் திருமிகு SA பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்ரா போன்ற பல படைப்பாளிகளின் ஆசான் இவர்தான். பல படைப்பாளிகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தவர். இலக்கியத்திற்கான தமிழன் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் திருமிகு S ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கதைக்க கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும் கதைக்க கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும் தேசாந்திரி இவர் கதை ராஜமுந்திரி எஸ்ராவெனும் பெயருள்ள கதாதந்திரி. புதிய தலைமுறைக்கு என்னுடைய
மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். முதலாக இந்த புதிய தலைமுறையினுடைய தமிழன் விருது வழங்கப்படுவது குறித்து ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக பால கைலாசம் அவர்கள் என்னை அழைத்து இதனோட ஆலோசனை செய்வதற்காக அழைத்திருந்தார். ஆச்சரியமாக இருக்க, ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் அதே மேடையில் அதே விருதை பெறுபவனாக நான் இருக்கிறேங்கிறதுல பால கைலாசத்துக்கு இந்த நேரத்தில் என் மனம் நிறைந்த அன்பை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இன்று நினைவில் வாழுகிறார். ஆனால் அவருடைய ஒரு கனவு ஒரு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விருது சான்றாக இருக்குது. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எழுதுவதற்காகத்தான் சென்னைக்கு வந்தேன். என்னுடைய படிப்பை துறந்து எழுத்தை மட்டுமே ஒரு முழுநேர வாழ்க்கையாக கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தமிழின் மீது, தமிழ் இனத்தின் மீது, தமிழ் வாசகர்கள் மீது கொண்டிருந்த அன்பால் இந்த நகரத்துக்கு வந்தேன். அந்த நாளிலிருந்து இன்று வரை எனக்கு எல்லா உதவிகளையும் செய்து வரக்கூடிய பல்வேறு நண்பர்களை கொண்ட இந்த சென்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சென்னை தான் என்னை உருவாக்கியது. அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்கள், அவர்களுடைய உறுதுணை இல்லாமல் நான் ஒரு எழுத்தாளனாக இருக்க முடியாது. இன்றும் நான் ஒரு முழு நேர எழுத்தாளனாக இருக்கிறேங்கிறதுல தான் என்னுடைய பெருமை. இதற்கு பெரிய உறுதுணையாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தார், குறிப்பாக என்னுடைய மனைவி சந்திரபிரபா, பிள்ளைகள் ஹரி, ஆகாஷ். இவங்களுடைய துணை இல்லாமல் நான் இதை சாத்தியமாக்கியிருக்கவே முடியாது. ஒரு கல்லூரி மாணவனாக வாழ்வினுடைய தொடக்கத்தில் இருந்த என்னை அடையாளம் கண்டு எழுத்தின் பால் உருவாக்கி எழுத்து, இலக்கியம், சமூக பணி என்று என்னை ஒரு அக்கறை உள்ளவனாக மாற்றியவர் தான் இங்கே என் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்.ஏ. பெருமாள் அவர்கள். இந்திய மொழிகள், பல மொழிகளில் அவருடைய நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. புதிய தலைமுறை இந்த வாழ்த்தினை கொடுத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்கு நன்றி. அன்னை தமிழை அத்தனை இடங்களிலும் அரியணையில் வைத்து அழகு பார்ப்பவர் நீங்கள். திரு எஸ்ரா அவர்களுக்கு வாழ்த்துரையாக சில வார்த்தைகள். ஒரு சிவிலைசேஷன் இல்லை ஒரு கலாச்சாரம், இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுத்தாளர்கள் அன்று எழுதி வைத்ததை வைத்து கொண்டு தான் நாம் இன்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறவர்கள் இந்த எழுத்தாளர்கள். அப்படிப்பட்ட எழுத்தாளர்களில் திரு எஸ் ராமகிருஷ்ணருக்குன்னு அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது. ஒரு கதையாக சொல்கிறது அப்படின்றது அது முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோன்றது ஒன்று முக்கியம், அது இன்னொன்று முக்கியம், அது எப்படி சொல்கிறோன்றது இன்னொன்று முக்கியம். நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் அந்த மாதிரி கதையாக சொல்லியிருக்காட்டி இந்த மாதிரி ஒரு தாக்கம் இன்னை வரைக்கும் இருக்குமான்னே ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் அவருடைய எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவர் உப பாண்டவம் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு இன்னொரு பரிணாமத்துக்கே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி கதையாக சொல்லி மக்களிடம் சென்றடையுமாறு செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய தொண்டு. அதனால தான் இது சமூக சேவைக்கு இணையானது என்று நான் கூறுகிறேன். அப்படிப்பட்ட திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புதிய தலைமுறை சார்பாக இந்த விருதினை வழங்குவதற்கு நான் பெருமை கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை பெறவிருப்பவர் படித்தது வேளாண்மை, பிடித்தது கவிதை, கிடைத்தது வங்கி பணி, ஆற்றுவது இலக்கிய பணி. யார் இந்த பல்துறை வித்தகர்? தீ நின்ற பாதம் எனக்கு, தீ நின்ற பாதம் எனக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீசும் தென்மேற்கு காற்றுக்கே உரித்தான குளிர்மை குணத்துடன் பக்கம் நிரம்பி வழிகின்றன சம்யுக்தா மாயாவின் எழுத்துகள். இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க, நடக்கின்ற நிலம் யாவும் பொசுங்கி கருக. உணர்வுகளுக்கு உள்ளொளி கொடுக்கும் காத்திரமான எழுத்துக்களை கவிதைகளாக கோர்த்து கொடுக்கிறார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த கவித்தேனி. அறுதியான பொருள் தேடி தட்டழியும் தடமெங்கும், ஒரு கணமேனும் எங்கும் என்னை நிற்க விடாத தீ நின்ற பாதம் எனக்கு, தீ நின்ற பாதம் எனக்கு, தீ நின்ற பாதம் எனக்கு, தீ நின்ற பாதம் எனக்கு.
தொற்றி ஒரு கொடி போல் சுற்றி மேலேறி முடிவரை செல்லும் தன்னை அழிக்கும் மத்தியை தானே சுமந்து திரியும் பித்தர் கூட்டம் பின்தொடரும் நீர்மை நின்ற பாதத்து ஈசா உன்னை அறிந்த போதிலும் அணையாத தீ நின்ற பாதம் எனக்கு 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 தீ நின்ற பாதம் எனக்கு. மதுரை மற்றும் கோவை வேளாண் பல்கலைக்கழகங்களில் இளநிலை மற்றும் முதுகலை வேளாண் பட்டம் பெற்ற சம்யுக்தா மாயா தனது மனதின் பாசனக்கால்களில் ஊற்றெடுக்கும் உணர்வுகளை விதை நெல்லாக்கி கவிதை சாகுபடி செய்கிறார். இலக்கிய பெருவழியில் உண்மைக்கு மிக நெருக்கமான மொழியாக கவிதை இருப்பதாக நம்பும் இவர் தனது படைப்புகளை உயிரெழுத்து, உயிர்மை, கல்குதிரை, காலச்சுவடு போன்ற இதழ்களிலும் வலைப்பக்கங்களிலும் பதியமிடுகிறார். எளிமையை போர்த்தி கொண்டு திரியும் சம்யுக்தாவின் எழுத்துகள் உணர்வுகளின் படிமங்களை தாங்கி நிற்கும் உயிரோவியங்களாக மாறி நிற்கின்றன. சென்னையில் வங்கிப் பணியில் அமர்ந்தவாறே இலக்கியத்தின் பக்கங்களில் தனது படைப்புகளை வரவு வைத்துக் கொண்டிருக்கும் சம்யுக்தா மாயாவின் மேதாவிலாசமாக டல்ஹவுசியின் ஆரஞ்சு இரவுகள் மற்றும் தீநின்ற பாதம் ஆகிய தொகுப்புகள் கவித்தோப்பாக காட்சியளிக்கின்றன. தும்மலை போல வரும் மனதின் மாய உணர்வுகளின் படிநிலைகளை படைப்பிலக்கியமாக பதிவு செய்து கொண்டிருக்கும் திருமிகு சம்யுக்தா மாயா அவர்களுக்கு இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. தீ நின்ற பாதம் எனக்கு. துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் வழங்குவதற்காக தமிழ் எழுத்தாளரும் கவிஞரும் மற்றும் மொழிபெயர்ப்பாளருமான திருமதி லதா அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கவிஞர், எழுத்தாளர், பதிப்பாளர், இதழாசிரியர், திரைக்கதை ஆசிரியர் கவிஞர் திருமுகு நரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் பெறுவதற்காக கவிஞர் திருமிகு சம்யுக்தா மாயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தீ நின்ற பாதம் எனக்கு, தீ நின்ற பாதம் எனக்கு. இலக்கியத்துக்கு ஒரு சமூக எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய தனி மனித மீட்டெடுப்பை செய்யக்கூடிய திறன் இருக்கிறது. இலக்கியத்திற்கு ஒரு விருதினை ஏற்படுத்தி நம்பிக்கை நட்சத்திரம் விருது அளித்திருக்கும் புதிய தலைமுறைக்கு எனது நன்றி. இந்த இலக்கிய பயணியில் தொடர்ந்து செயல்பட எனக்கு ஆதரவாக இருக்கும் என் குடும்பத்தினர், நண்பர்கள், என் பதிப்பாளர்கள் நரனிங்க இருக்காரு, மனுஷபுத்திரன் அவர்கள், என் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் 2 நண்பர்கள் கையால், லதாவும் நரனும் நல்ல நண்பர்களும் கூட, 2 நண்பர்கள் கையால் இந்த விருது வாங்கிறது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். நன்றி. ஒரு எழுத்தாளரை எழுத வைக்கிறது உண்மையில எது? வலியா, கோபமா, இல்ல மாற்றம் வேண்டும் அப்படின்ற உணர்வா? உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே தான். அதாவது எந்த ஒரு உணர்வும் தீவிரமடைகிறப்போ அதை இதுக்கு மேலே நான் வச்சிட்டு இருக்க முடியாது, அதை எழுதி வெளியே அனுப்பி ஆகணும் அப்படின்னு தோணுறப்போ எழுதியே ஆகணும், அப்படிங்கிறப்ப எழுதிதான் ஆகணும். நிச்சயமாக இந்த உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமா பதிக்கப்பட வேண்டிய உணர்வு அப்படின்னு பார்க்குறேன். எதை ஒன்றுமே என்னால் வச்சுக்க முடியாது, என்னால் எழுத தான் முடியும் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நன்றி. உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கா? வாழ்த்துறை. வாழ்த்துக்கள் சம்யுக்தா மாயா. சம்யுக்தா மாயாவின் கவிதைகளை நான் கடந்த 10 வருடமாக வாசித்து கொண்டிருக்கிறேன். வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு தடையும் வாசிக்கும்போது அதில் கரைந்து போகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு கவிஞர்
எழுத்தாளர். அவங்க வந்து அன்பு, கொண்டாட்டம், காதல், பிரிவு, ஏக்கம், இது போன்ற இது முதலான அனைத்து உணர்வுகளையும் அனைத்து திணைகளையும் அவங்களோட எழுத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள். அதுபோல் பல விதமான கவிதைகளை சம்யுக்தமாயா எழுதியிருக்காங்க. அவங்க கவிதையில் தொழில்படுவது அந்த மொழியின் தனித்தன்மை தான். தொன்ம மொழி, தொன்மத்தின் வாசமும் நவீனத்தின் புதுமையும் கலந்து எழுதக்கூடிய கவிதை சம்யுக்தமாயா அது. அவர் எனக்கு ஒரு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இன்னும் அதிகமாக எழுத வேண்டும் அப்படின்றது தான். குறைவாக இருக்கிறது ப்ரெஷியஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனாலும் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும். அவ்வளவு அருமையான கவிதைகளை நமக்கு அளித்திருக்கிறார் சம்யுக்தமாயா. தமிழன் விருது வந்து நீங்கள் மற்ற விருதுகள் போல இல்லாமல் வந்து நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்ல. அது வந்து நீங்களே வந்து மிக சரியாக அந்த சூழலை வந்து கரெக்டாக பார்த்து மிகச்சரியாக வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சம்யுக்தமாயாவினுடைய கவிதைகள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கவிஞர் தமிழ் சூழலில் இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்காங்க. அவங்க லதா சொன்ன மாதிரியே வந்து நான் அதை தான் சொல்கிறேன். நாங்கள் அதனுடைய தொடர்ந்து பேசும்பொழுது அதை தான் சொல்லுவேன். நான் நிறையா எழுதணும், ஏன்னா ரொம்ப நல்ல கவிஞர், தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. ஒரு நண்பராக இருந்து நான் அதையே அந்த புத்தகத்தை வந்து நான் பதிப்பிச்சது வந்து எனக்கு கூடுதல் பெருமையும் கூட. அந்த விருது கொடுத்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஒரு பெருமையான ஒரு தருணமும் கூட. இது வந்து மிக்க நன்றி. விளையாட்டுத் துறையில் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் பெறவிருப்பவர் அப்பா, அண்ணன், தம்பி, மனைவி, மகள் என்று குடும்பமே விளையாட்டு வீரர்கள். ஆடுகள மரபில் வந்த இந்த வீரரின் ஆட்டக்களம் எது? வளைகோலாட்டம் என்ற ஆக்கிய ஆட்டத்தில் ஒலிம்பியர்களான ஜான் பீட்டர், பாஸ்கரன், தன்ராஜ் பிள்ளையின் வரிசையில் வந்த மற்றொரு வரிப்புலி முகமது ரியாஸ். பாரு நல்ல பாரு, ஆக்கி ஆட்டம் பாரு, பாரு பூரா போன ஆக்கி தங்க தேரு, கோலு வளை கோலு பந்து விளையாடு, ஆளு நம்ம ஆளு, ஆக ஆட்டம் ரொம்ப தூளு. ஆமாரியா சாட்டக்காரர் தான், குதிரை வேக ஓட்டக்காரர் தான், ஆமாரியா சாட்டக்காரர் தான், ஆக குதிரை வேக ஓட்டக்காரர் தான். சிறந்த பயிற்சியாளர் தான், ஆக சிறந்த பயிற்சியாளர் தான். பாரு நல்ல பாரு, பாரு பூரா போன கோலு வளை கோலு பந்து விளையாடு, ஆளு நம்ம ஆளு, ஆக ஆட்டம் ரொம்ப தூளு. ஆமாரியா சாட்டக்காரர் தான், ஆக குதிரை வேக ஓட்டக்காரர் தான், ஆமாரியா சாட்டக்காரர் தான், ஆக குதிரை வேக ஓட்டக்காரர் தான். ஆக்கிய ஆடுகளத்தில் இவரது மூன்றாம் கரமாய் வளைகோல் மாற எதிரிகளின் நகர்வுகளை பம்பரக்கண்களால் அளந்து புயல் வேகம் காட்டி அல்லாட வைப்பார். ஆக்கி குடும்பத்திலிருந்து வந்த ரியாஸ் பயிற்சியாளரும் பன்னாட்டு நடுவருமான தனது தந்தையார் விதித்த கடுமையான விதிகளை தாண்டுவதற்கே பெரும்பாடுபட்டார். தீவிர பயிற்சியும் தீரா முயற்சியும் மட்டுமே ரியாஸை முழு வீரனாக்கியது. தமிழ்நாடு ஆக்கிய அணிக்கு தலைமையேற்று தேசிய களங்களில் ஆடும்போது ரியாஸ் வெர்சஸ் பஞ்சாப், ரியாஸ் வெர்சஸ் உத்தரப்பிரதேசம் என்று களம் பேச பேச தேசிய களத்திற்கான கதவு இவருக்கு தானாய் திறந்தது. 1998 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ரியாஸ் அடித்த பெனால்டி ஷூட் அவுட் கோல் தான் 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கம் பெற துணை நின்றது. ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகள், 2 உலகக்கோப்பை, 2 ஒலிம்பிக் என்று சுமார் 200 பன்னாட்டு களங்களில் தனது முத்திரையாட்டத்தை பதிவு செய்தார். இந்திய ஆக்கிய அணிக்கு தலைவராகவும் பயிற்சியாளராகவும் மாறுவதற்கு
இவரது ஆட்டத்திறனும் களவியூகமும் காரணமாக அமைந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பற்றவர்களுக்கும் இலவச பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறார். ஹாக்கி என்றால் நேர்மறை எண்ணம், அச்சமின்மை, மீள்தன்மை என்று நம்பி நாளைய நாயகர்களை தயாரிக்க நாளும் உழைத்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனா விருதாளர் திருமிகு முகமது ரியாஸ் அவர்களுக்கு விளையாட்டுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி பிரிவின் தலைவரும் தமிழ்நாடு ஹாக்கி விளையாட்டின் முக்கிய பொறுப்பாளருமான டாக்டர் திருமிகு குருசித்ரா சண்முகபாரதி அவர்களையும், தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் தலைவராகவும் இந்திய ஹாக்கி சங்கத்தின் தேசிய பொருளாளராகவும் பொறுப்பு வகிக்கும் திருமிகு சேகர் ஜே மனோகரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். விளையாட்டுத் துறையில் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு நபி முகமது ரியாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு பல வென்ற ஆட்டம், சிங்கங்களை தந்த ஆட்டம், ஆடுகளும் அதிரும் ஆட்டம், ஒலிம்பிக் காண்ட ஒற்றை ஆட்டம், தங்கம் பல வென்ற ஆட்டம். இன்னைக்கு புதிய தலைமுறை வந்து எல்லா முறையில் சாதனை பண்ணவங்களுக்கு சூஸ் பண்ணது. எவ்ரி இயர் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. இந்த அவார்டு மட்டும் ஸ்பெஷல் இல்லை. இந்த அவார்டு என்னத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க. இந்த அவார்டு வந்து உங்களுக்கு இன்னும் நம்ம எதனாலும் பண்ண முடியுமா மற்றவங்களுக்கு, நம்ம ஸ்டேட்டு நம்ம கண்ட்ரிக்கோசம். ஏன்னா வந்து நம்ம இந்த அவார்டு வந்து நம்ம இப்போ 10 இயர்ஸ் விளையாடி இருக்கோம் நேஷ்னல் டீமுக்கு. 280 இன்டர்நேஷ்னல் மேட்ச், 2 ஒலிம்பிக்ஸ், 2 வேர்ல்ட் கப், 2 ஏஷியன் கேம்ஸ் விளையாடி இருக்கோம். பட் அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பிளேயரை உருவாக்குறோம், எவ்வளோ நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம், நம்ம இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா இன்டர்நேஷ்னல் பிளேயர் ரெஃப்ரி, இந்தியன் ரயில்வேஸ் விளையாடுறாரு. என் பொண்ணு இப்போ ஸ்குவாஷ் ஏஷியன் கேம்ஸ்க்கு போகிறான். என் தம்பி இந்தியா பிளேயர். ஸோ என் குடும்பத்துலேயே பிளட்லேயே வந்து ஸ்போர்ட் இருக்குது. எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், ஹார்ட் ஒர்க், ஹானஸ்டி அண்ட் டெடிகேஷன், இது 3 இருந்தால் தான்ப்பா வாழ்க்கையில் முன்னேறணும். அதுதான் வந்து என்னோட அந்த கோரிக்கை தான் என் மைண்டில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த மேடையில் நின்று இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு பயன்படுத்தி கொடுத்துருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க்கு தான், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன கூட வந்து எங்கள் ஃபாதர் சொல்லுவார், எப்பா நீ ஃபிட்னஸ் பண்ணால் தான் லெவல் மேலே போகணுன்னு. அதுக்கு வந்து நான் வந்து 3 o'clock பீச்சில் போய் ஓடுவேன். என்னோடய நெய்பரில் வந்து என்ன சொல்லிட்டான்னா, உங்கள் பையன் வந்து மென்டலி சம் ப்ராப்ளம் ஆகிட்டு, எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க உங்கள் பையனுக்குன்னு. அப்புறமா 3 மாதம் அப்புறமா நான் இந்தியாவுக்கு செலக்ட் ஆன அப்புறமா அவன் வந்து சொன்னார், பா ஐ எம் வெரி சாரி, ஏன்னா வந்து உங்கள் பையன் வந்து சாதனை பண்ணுற ஆள் தான். ஸோ அது மாதிரி டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் தான். அவர் வந்து ஹாக்கி இந்தியாவுடைய செலக்டர். மொத்தம் ஆர்பி சிங் அண்டு இவர் ஒரு மொத்தம் 4 செலக்டர்ஸு. இவங்க செலக்ட் பண்ண டீம் வந்து 2 ஒலிம்பிக்கில் வந்து லாஸ்ட் ஒலிம்பிக் அண்ட் அதுக்கு முந்தின ஒலிம்பிக்லேயும் வந்து நம்ம பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம் நீண்ட நாட்களுக்கு பிறவா. அதே மாதிரி ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவர் செலக்ட் பண்ண டீம் வந்து இன்றைக்கி வந்து கோல்டு மெடல், ஏஷியன் கேம்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப், ஏஷியா கப், ஜூனியர், சீனியர், மென் அண்ட் உமன் எல்லாமே நம்ம வந்து ஏஷியா லெவலில் வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து கோல்டு மெடல் அடிக்கக்கூடிய இதில் இருக்கிறோம். இப்போது லாஸ்ட் இயர் இங்கே நடந்த ஜூனியர் வேர்ல்டு கப், முதல் முறையாக நடந்த தமிழ்நாட்டில் நடந்த சென்னை அண்டு மதுரையில் நடந்த வேர்ல்டு கப் டீமை வந்து ரியாஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தார். அந்த டீம் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்தாங்க. ஸோ அந்த பெருமை வந்து இவருக்கு சாரும். ஏன்னா இவர் ஆடி முடிச்சுட்டு அப்படியே ஒதுங்கலை, இன்றைக்கும் அந்த ஃபீல்ட்லேயே இருந்து யார் யாருக்கு என்னென்ன எல்லார்ட்டையும் நான் வந்து எந்த மீட்டிங் வச்சாலும் ரியாஸை வர சொல்லி, ரியாஸ் மாதிரி நீங்களும் வரணுங்கிறத அந்த மோட்டிவேஷனுக்காக இவரை கரெக்டாக அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருவேன். இந்திய அணி 90 காலகட்டத்தில் அண்ணன் ரியாஸ் அவர்கள் விளையாடும்போது நான் டிவியில் தான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவங்க விளையாடும்போது அந்த ட்ராக் புஷ் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை வந்து உலக லெவலில் அண்ணன் தான் அறிமுகப்படுத்தினாங்க.
அப்பேற்பட்ட பிளேயர் கடந்த அந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்திய அணியில் விளையாடி பல வெற்றிகளை குவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை பெறவிருப்பவர் யார் சொன்னார்கள் ஒரு கை ஓசை எழுப்பாது என்று? பற்ற வைப்பதற்கு 2 தீக்குச்சிகள் தேவையில்லை என்பதற்கு இதோ ஒரு எடுத்துக்காட்டு. ஓராயிரம் கனவுகளை தரித்தவாறு தனக்கான வானத்தை துளாவிக் கொண்டிருக்கிறார் துளசிமதி என்ற ஒற்றைச் சிறகுள்ள தும்பி. இடதுகை இயங்காவிட்டால் என்ன, வாழ்ந்து காட்ட வலக்கை போதுமென துள்ளி குதித்த இந்த ஒற்றை கை கொற்றவைக்கு பேட்மிண்டன் களமே வாழ்க்கை பாடமானது. ஒரு சிறகில் உலகாளும், ஒரு கரத்தில் களமாடும், கருந்துளசி மருந்தாகும், மகராசி வளாகும், களத்தில் வாழ் வீசி கிளப்பும் பெரும் தூசி, மனசி தமிழ் மனசி, துளசி நம்ம துளசி. ஒரு சிறகில் உலகாலும், ஒரு கரத்தில் களமாடும், கருந்துளசி மருந்தாகும், மகராசி வளாகும். கொடுக்கும் களம், விசிலடிச்ச கரம், வாழெடுக்கும் சிரம், புரிய வச்ச சிகரம் வசமாகும், இறகு பந்தெடுத்த களம் சொந்தமாகும். களத்தில் வாழ் வீசி கிளப்பும் பெரும் தூசி, மனசி தமிழ் மனசி, துளசி நம்ம துளசி. ஒரு சிறகில் உலகாலும், ஒரு கரத்தில் களமாடும், கருந்துளசி மருந்தாகும், மகராசி வளாகும். வறுமை கோடு கிழித்து வாழ்க்கையில் ஆடினாலும் கூலிப்பணியாற்றும் தன் தந்தையிட்ட கோட்டின் மேல் நின்று பந்தாடத் தொடங்கினாள். கோபிச்சந்த் அகாடமியில் பெற்ற தொழில்முறை பயிற்சி துளசிக்கான தொலைதூர களங்களை திறந்தது. நாமக்கல் கால்நடை பயிற்சி கல்லூரியில் பயின்றவாறே கள வாய்ப்புகள் கைகூடும் போதெல்லாம் புதுவிதி செய்தாள் துளசி. குறுகிய கால இடைவெளியில் 25 பன்னாட்டு களங்களை கண்டு 27 தங்கம், 17 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்கள் மட்டுமில்லாது பாராலிம்பிக் பேட்மிண்டனில் வெள்ளி வென்ற முதல் இந்திய மங்கை என்ற பெரும் பெயரும் பெற்றாள். உடைந்த ராக்கெட், உடையாத நம்பிக்கை, வளைந்த கரம், வளையாத உறுதிப்பாடு, தீவிர முயற்சி, தீரா பயிற்சி என்று மாற்றுத்திறன் படைத்தோரின் முகத்திற்கு எதிராய் சாற்றி கிடக்கும் கதவுகளை தனது நம்பிக்கையின் கரங்களால் தட்டி திறந்து கொண்டிருக்கும் திருமிகு துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு விளையாட்டுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. துளசி நம்ம துளசி. விளையாட்டுத்துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க 800 மீட்டர் தேசிய தடகள முன்னாள் சாம்பியனும் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் பொதுச் செயலாளருமான திருமிகு சி லதா அவர்களையும் கவிஞர் திருமிகு வேல்கண்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு துளசிமதி முருகேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முடிவெடுத்த யுகம், கொடுக்கும் களம், விசிலடிச்ச கரம், வாழெடுக்கும் சிரம், புரிய வச்ச சிகரம் வசமாகும், இறகு பந்தெடுத்த களம் சொந்தமாகும். களத்தில் வாழ் வீசி கிளப்பும் பெரும் தூசி, மனசி தமிழ் மனசி. காஞ்சிபுரத்தில் குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு நல்ல ராக்கெட் வாங்க காசு இல்லாமல், ஷூ வாங்க காசு இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்த டைம்லேயும் 13 வருஷமாக எனக்கு ஒரு அம்மாவா, அப்பாவா, குருவா, எவ்வளோ அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டி எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்சு என்னை இங்கே துளசிமதி முருகேசனாக நிற்க வச்சு அழகு பார்க்குறது என்னோடய அப்பா. நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன்.
சின்ன வயசில் என்னையும் என்னோடய அக்காவையும் எங்கள் அப்பா கையை பிடிச்சி கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சுட்டு போகுதுங்க, படிப்புலையும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தான் போகுதுங்க, அதுவும் என்ன நீ ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி ஒரு கை உடஞ்சிருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியான்லாம் கேட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் எங்கள் அப்பா ஒரு பதில் சொன்னாங்க, கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னை வந்து என் கை இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஏலியன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க, என் கலரை பார்த்துட்டு கருப்பின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தினக்கூலியோட பொண்ணு டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் வின் பண்ணியிருக்கிற இந்த 57 இன்டர்நேஷ்னல் மெடல்ஸும் வெட்டினரி டாக்டராக ஆக போகிறதுன்னு தான் ஒரே பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ ஒன்றும் மாற்றுத்திறனாலாம் கிடையாது, நீயும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி என்னை ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ்க்கு ஈக்குவலாக எனக்கு ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வச்சு கண்டினியூஸாக 4 இயர்ஸ் நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்திருக்கேன். நான் வந்து விளையாட ஆரம்பித்த காலத்தில் நான் வந்து மற்ற பிளேயர்ஸை பார்த்து பயந்துருக்கேன். ஐயோ அவங்க காஸ்ட்லி ஷூ போட்டு வராங்க, காஸ்ட்லி ரேக்கெட் வச்சுருக்காங்க, பிராண்டட் ஜெர்சிலாம் போட்டு வராங்கன்னு பார்த்து நான் பயந்துருக்கேன். நம்மளால் ஜெயிக்க முடியுமா, நம்ம ஒரு 200 ரூபாய் ஷூ தான் போட்டிருக்கோம், பைண்டிங் பண்ண ரேக்கெட் தான் வச்சுருக்கோம் அப்படின்லாம் பயந்துருக்கேன். அதுக்கு எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, அழகுன்றது நீ வச்சிருக்க ரேக்கெட்லேயோ நீ போட்டிருக்க ஷூலேயோ கிடையாது, நீ தோக்க போகிற கடைசி பாயிண்ட்லேயும் போராடி ஜெயிக்கிற பற்றியா, அதுதான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கிடச்ச பேட்மிண்டன் ராக்கெட்டில் தெருவில் பேட்மிண்டன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் என்னோடய அப்பா. என்னோடய ஜேர்னி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் என்கிட்ட இது இருந்தால் நான் இதை செஞ்சிடுவேன், எனக்கு இதை வாங்கி கொடுத்தா நான் அதை பண்ணிவிடுவேன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இருக்கிறத நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிங்க. நான் எப்பவுமே வின்னர்ஸ் ஆர் லூசர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், வின்னர்ஸ் ஆர் லேர்னர்ஸ்ன்னு தான் சொல்வேன். பிகாஸ் யூ எய்தர் வின் ஆர் லேர்ன். ரிமெம்பர், ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட், ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். என்னோடய 13 வருஷ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியில் நான் தோற்றதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களாம்? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால் நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியமே கிடையாது, தோற்ற ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி பல துறைகளில் அச்சீவ் பண்ண உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த அவார்டு வாங்குறது இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், யூ ஆல் இன்ஸ்பயர் மீ. இந்த அவார்டு வந்து எனக்கானதுன்றதை தாண்டி வாழ்கிறதே போராட்டம் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களோட கனவுகளை நோக்கி தினம் தினம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸு எனக்கு கடந்த சில வருடங்களாக அவங்கள தெரியும். ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம எப்படி ஒரு தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஸ்போர்ட்ஸ் இருந்துருக்கு. அவங்களுக்கு நான் விருது வழங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். துளசி வந்து இன்னும் நிறைய அவார்டுகள் வாங்கணும், நிறைய பதக்கங்கள் வாங்கணும், அதுக்கு கடவுள் அவரை வாழ்த்தணும். இந்த விருதை பெற்றதுக்கும் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரில. உண்மையிலுமே துளசி பேசுனதில் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. வெற்றிக்கான பசியோட துளசி மாதிரி தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். துளசிக்கு இந்த விருது கொடுக்கறது எனக்கு தான் மிகப்பெரிய பெருமை. அந்த இதுக்கு புதிய தலைமைக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன்.